அதே மாதிரி இன்னும் கல்யாண சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க, யாருக்குப்பா பையனுக்கா கால் வந்துட்டு என்னாச்சு? உன் பையனுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தேன். சொந்தமாக தொழில் வச்சு நடத்துவான், அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது. அதே மாதிரி அவன் இஷ்டப்பட்ட பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் தடுத்து நிறுத்துவீங்களோ? அப்படியா? இப்போ அவன் இஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை அவன் சொல்லுவான், நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்களா? முடிச்சிருவீங்களா? மாற்றம் இல்லையே. அக்கா நீ உட்காந்துக்கா, நீங்கள் காலில் வந்துட்டுவாங்க, உனக்கு எந்திக்க முடியாது, உட்கார். ஆனால் அடுத்த ட்ரிப்பு நீ எந்திரிச்சு உட்காரக்கூடிய அளவுக்கு உனக்கு பலம் கிடச்சிடும். சந்தோஷமாக இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்தேன், கலத்திர தோஷம்னு ஒரு நிலை இருக்குது, கல்யாண தோஷம்னு வீட்டுக்குள்ளே ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்குது. அதனால் இரண்டுவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியான நேரத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை நடத்தித்தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். வைகாசி மாதம் விசாகத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகத்தில் 3 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் செட் ஆகும். அது 9 பொருத்தம் உள்ளதாக இருக்கும். ஆனால் உங்களை விட கொஞ்சம் ஏழை குடும்பமாக இருக்கும். ஆனால் பெண்ணு லட்சணமானவளாக இருப்பாள். அவளுக்கு ஒரே ஒரு தாய்மாமன் இருப்பான். இதுதான் அடையாளம். சொல்லு, ஒரே ஒரு தாய்மாமன் தான் அந்த பொண்ணுக்கு இருப்பான். அதுதான் அடையாளம். பொண்ணு நிறமாக இருப்பாள், லட்சணமாக இருப்பாள். ஆனால் வாய்ப்பு குறைஞ்ச வீடாக இருக்கும். ஆனால் ஒழுக்கத்தில் உயர்ந்த குடும்பமாக இருக்கும். வைகாசி விசாகத்துக்கு மேல் வரும். வெற்றியடைந்து மனக்கோலத்துடன் உங்களை பார்ப்பேன். சந்தோஷமாக இருங்கள் செல்ல மக்களே, ஆனந்தமடைங்க. இந்த நோய் தீரும். இன்னையிலிருந்து உணர்வுகளை மாற்றும். நல்லா இருக்கு.